ச்சே, என்னாலதான் அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டமோ. இதுக்கு இன்னைக்கு ஜெஸியோட வீட்டுக்கு போகாமையே இருந்திருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் அவளோட அம்மா என்னெல்லாம் பேசிட்டாவ. அம்மாவோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். இது எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். முத்துமாரி, என்ன இந்த பையன் இன்னமும் சோகமா தான் இருக்கான் போலயே. கூப்பிட கூப்பிட ஒரு சத்தமும் தர மாட்டேங்கிறான். முத்துமாரி, முத்துமாரி. ஏம்மா எப்போ வந்திய? இப்பதான் முத்துமாரி வந்தேன். ஏன் கூப்பிட கூப்பிட சத்தம் தர மாட்டேங்கிறா? அம்மா கிட்ட மனசு சரியில்லாத மாதிரி காட்டிக்கிற கூடாது. அம்மா ரொம்ப பாவம். ஏற்கனவே நமக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டா. திரும்பவும் நமக்கு மனசு சரியில்லாத மாதிரி அம்மா கிட்ட காட்டிக்கிறவே கூடாது. முத்துமாரி, ஆ, என்னல கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு உட்காந்துருக்கா? அது வந்து ஒன்றும் இல்லைம்மா, நான் தூங்கிட்டு இருந்தேனா, அதான் நீங்கள் கூப்பிட்டது எனக்கு சரியா கேட்கல. அப்படியா? ஆமாம்மா. சரியில வாயேன், வந்து 2 தோசை சாப்பிட்டு படல. ஏம்மா எனக்கு வேண்டாம்மா, எனக்கு பசிக்கவே இல்லை. இல்ல அது எப்படி பசிக்காம இருக்கும்? காலைல இருந்து சாப்பிடவே இல்ல. நானும் உன்னை அப்பதான் கூப்பிட்டேன், அப்பயும் வர மாட்டேன்ட்டா. அவளுக்கு மட்டும் முடியலன்னு இட்லியை ஊத்தி கொடுத்துருக்கு, அவ சாப்பிட்டு படுத்து கிடக்கா. உனக்கு தோசையை ஊத்தி வச்சு என்ன நேரம் ஆகுது? இன்னும் சாப்பிடவும் வர மாட்டேங்கிற. காலைல இருந்து திங்கல நீ. நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், வரவே மாட்டேங்கிற. அப்படி இப்ப என்ன நடந்து போச்சு நீ இப்படி தெரியறான்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு உண்மையாகவே பசிக்கல, அதனால தான் நான் சாப்பிட வராமல் இருக்கேன். முத்துமாரி, உண்மையை சொல்லு. இன்னும் நீ மனசுக்குள்ள கஷ்டப்பட்டு தானே இருக்கா? இல்லைம்மா. ஏல என்னம்மா? இப்ப என்னலாம் நடந்து போச்சு? ஏன்ல இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கா? உன்னை பார்க்க பார்க்க எனக்கும்ல கஷ்டமா இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். முத்துமாரி, இப்படிலாம் இருக்காதல. நீ எப்படி வீட்டுக்குள்ள கலகலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு தெரிஞ்ச பையன் இப்படி மூஞ்ச தொங்க விட்டுட்டு இருந்தா எனக்கு பார்க்கவே முடியல உன்னை. எப்படி அதான் அந்த பிள்ளை வீட்டுல இன்னைக்கு தானே பேசியிருக்கோம். கொஞ்ச நாள் போட்டும், திருப்பி கூட பேசி பார்ப்போம். அதுக்காகலாம் அப்படி மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்காத. அதனாலலாம் நான் அப்படி இல்லைம்மா, எனக்கு உண்மையாகவே ஒரு மாதிரியா இருக்கு, சாப்பிட பிடிக்கல. நீங்கள் திரும்பி எல்லாம் ஒன்றும் போய் பேச வேண்டாம். பேச வேண்டாமா? ஆமாம்மா, இனிமேல் நடக்கிறது நடக்கட்டும், விடுங்க. நீங்கள் போயெல்லாம் பேச வேண்டாம். ஏல என்னல பேசுறா? இனிமே நம்ம போய் பேசாம இருந்தா எப்படி அந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கட்டி கொடுப்பாவ? ஏம்மா, நானும் ஜெஸியும் உண்மையாக லவ் பண்ணுறோம். நான் எதுவாக இருந்தாலும் ஜெஸி கிட்ட பேசிக்கிறேன். அவட்ட பேசிட்டு அவ அப்பா கொஞ்சம் நாங்கள் பேசுறத கேட்பாவன்னு தான் நினைக்கிறேன். அவள் அப்பா கிட்ட பேசி என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். அவள் ஆரம்பத்திலேயே சொன்னா, எது வந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட பேசுவோம், எங்கள் அம்மா கிட்ட பேசினா கண்டிப்பாக ஒத்துக்கிற மாட்டாவன்னு தான் சொன்னா. இன்னைக்கு அவைய அப்பா இருப்பாவன் நினச்சிதான் அவங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போனேன். பார்த்தா அவைய அப்பா அங்கே இல்லை. அதனால இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், இந்த கதையை அப்படியே விடுங்க. என்னல இப்படி சொல்றா? இப்படி முன்னாடியே சொல்லியிருந்தா அவிய அப்பா கிட்டே நேரடியா பேசியிருக்கலாமே. ஏம்மா, நானும் ஜெஸியோட அப்பா இன்னைக்கு இருப்பா வந்தாம நினைச்சேன். அவைய இன்னைக்கு வெளியில போயிட்டாவ போல. அவ முன்னாடியே சொன்னாமா, எங்க அம்மா கிட்ட பேசினா எங்க அம்மா ஒத்துக்கிற மாட்டாவ, எது வந்தாலும் எங்க அப்பா கிட்ட பேசினாதான் தெரியும் அப்படின்னு சொன்னா. நான் தான் தெரியாம உங்களெல்லாம் இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டேன். என்னால தானே உங்க எல்லாருக்கும் இவ்வளவு கஷ்டம். முத்துமாரி, என்னல பேசுற? எனக்கு என்ன கஷ்டம்? நீங்க சும்மா சொல்றீன்னு எனக்கு நல்லா தெரியுதுமா. அவிய இன்னைக்கு உங்களை ரொம்ப தான் பேசிட்டாவ. ஏல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொம்பளை பிள்ளைய பெத்தவிய அப்படித்தான் பேசுவாவ. இதென்ன மார்க்கெட்டா? இது என்ன காய், இது என்ன ரேட்டுன்னு கேட்டு உடனே போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு இது பொம்பளை பிள்ளை விஷயம் இல்லையால? 4 இடத்துல அவியலை விசாரிச்சு மாப்பிள்ள நல்ல பையனா என்ன ஏதுன்னு பார்த்து தான் கொடுப்பாவ. நாம போய் கேட்ட உடனே என்ன ஏதுன்னு தெரியாம சரி எங்க பிள்ளைய உங்களுக்கு கட்டி தரேன்னு சொல்லுவாவ. நாளைக்கு நம்ம பூமாரியை யாராச்சும் இப்படி வந்து கேட்டா நம்ம உடனே தூக்கி கொடுத்துருவோமால? ஏமா பூமாரி இருக்கிறியே இப்போ? அவ சின்ன பிள்ளைல. ஆ, உனக்கு எப்படி இருக்கு? இப்படிதான் அவியலுக்கு இருக்கும். 1000 தான் அந்த பிள்ளை வளர்ந்தாலும் அவியலுக்கு அந்த பிள்ளை சின்ன பிள்ளையா தான் தெரியும். நீ போய் படக்குன்னு கேட்கும்போது நம்ம பிள்ளை சின்ன பிள்ளையாச்சே, இவன் பாட்டுக்கு வந்து நம்ம பிள்ளைய பொண்ணு கேட்கறானே, அப்படிதான் இருக்கும். அதனால அவிய ஒரு வார்த்தை கூட குறைச்சலா பேசினா நம்ம தான் கொஞ்சம் கேட்டுக்கிறணும். நாளைக்கு நம்ம நல்லவியன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவியலே நம்ம கிட்ட வந்து நல்லா பேசுவாவ. அது வரைக்கும் நம்ம வாயெல்லாம் விடக்கூடாது. அப்படி எனக்கு தெரிஞ்ச அந்த குடும்பமும் ஒன்றும் அவ்வளவு மோசமான குடும்பம் மாதிரிலாம் தெரியல. என்னமோ அந்த பிள்ளைய செல்லமா வளர்த்துருப்பாவ போல, அதனால அவிய அப்படி பேசுறாவ. நீ அதுக்காகலாம் நாங்க கோவமா இருக்கோம், மனசு சரியில்லாம இருக்கோம், நீ ஏதாச்சும் ஒண்ணு மனசுல நினைச்சுக்கிட்டு நீ சாப்பிடாம கொள்ளாம கிடக்காத. இல்லம்மா, இருந்தாலும் சும்மா இருல முத்துமாரி, வந்து சாப்பிடு. எதையாச்சும் மனசுல நினைச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காம வா. ஏம்மா, நான் கொஞ்சம் கழிச்சு சாப்பிடட்டா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுனா எப்பல? 12 மணிக்கா? இல்லம்மா, கொஞ்ச நேரம்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்று சாப்பிடுறேன். எப்பா, என் பிள்ளை மூஞ்சில சிரிப்பு வந்துட்டே. ஏல உன் மூஞ்சில இப்படி சிரிப்பு இருந்தாதாம்ல எங்களுக்கு மனசு நிம்மதியா இருக்கு. எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருல. தயவு செஞ்சு இப்படி மூஞ்சியெல்லாம் உம்முன்னு வைக்காத, பார்க்க சகிக்கல. ஏம்மா, பேச்சு வாக்குல அப்படியே என் மூஞ்சிய பார்க்க சைக்கிளன்ட்டியல. அப்படி சொல்லல. எப்பவும் நம்ம வீட்டுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு திரியிற பையன் ஒருத்தன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயா, நம்ம பிள்ளைக்கு என்னமோ ஏதோ தானே நினைக்க தோணும். அதான் அப்படி சொன்னேன். ஆஹா, நான்லாம் ஒத்துக்கிட மாட்டேன். சரி, நீ ஒத்துக்கிடவே வேண்டாம், வா வந்து சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு பசிக்கவே இல்லை, காலைல இருந்து சாப்பிடவே இல்லையா, அதனால சாப்பிடணும்னு தோணுனாலே ஒரு மாதிரி பசிக்காத மாதிரி தான் இருக்கு. நான் ஒரு 1/2 மணி நேரம் சென்று வந்து சாப்பிட்றேம்மா. எல்லாம் வாழை, உனக்கு சாப்பிட கொடுத்துட்டு நானும் சாப்பிடணும். அப்பாவும் தங்கச்சியும் சாப்பிட்டாச்சு, நம்ம 2 பேரும் தான் இன்னும் சாப்பிடாம கிடக்கோம்.
வா நீ வந்து சாப்பிட்டனா நானும் உன் கையோட சாப்பிடுவோம்ல. முத்துமாரி, என்னம்மா? யார்ல இன்னியத்துல போன் போட்டிருக்கா? மா அது அது வந்து யாம்ல யார் போன் போட்டிருக்கா? அது ஜெசிதாம்மா ஃபோன் போட்டிருக்கா. அப்படியா? என் மருமகளா போன் போட்டிருக்கா? ஏ அப்பா, என் பிள்ளைக்கு சிரிப்பை பாருங்களா. போங்கம்மா அங்கிட்டு. நானே நீங்க ஏதாச்சும் சொல்லிடுவீளோ அப்படின்னு தான் எடுக்காம வச்சிருந்தேன். ஏல எடுத்து பேசு, அந்த பிள்ளை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கேளு. அங்க வேற அடி வேற வாங்குச்சுல. இல்லம்மா, நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஏல பேசல. ஒரு பொம்பளை பிள்ளை அவ்வளவு தைரியமா உனக்கு போன் அடிச்சிருக்கு. நீ ஏம்ல இப்படி இருக்க? ஏம்மா போங்கம்மா, நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஏல எடுத்து பேசல. அந்த பிள்ளை என்னதான் சொல்லுதுன்னு பாப்போம். அந்த பிள்ளை அங்க உனக்காக அடியும் வாங்கிக்கிட்டு இப்ப போனும் அடிச்சிருக்கு நேரத்துல. உனக்கு எடுத்து பேச முடியலையா? ஏம்மா ஒரு மாதிரி இருக்குமா, நான் அப்புறமா பேசிக்கிறேன். பேசு முத்துமாரி, நானே என் மருமக குரலை கேட்போம்ல. போங்கம்மா. ஏ அப்பா, என் பிள்ளை வெக்கம்லாம் படியானே. முத்துமாரி போங்கம்மா. இல்ல எடுத்து பேசல. அந்த பிள்ளை கட் பண்ணிட போகுது. ஏம்மா போங்கம்மா, நான் அப்புறம் பேசிக்கிறேன். சரிதான் புள்ள, நீ சரியில்லை. நல்லா சிரில. என் முன்னாடி ஒரு 2 வார்த்தை பேசல. அந்த பிள்ளை என்னதான் சொல்லுதுன்னு பாப்போம். சரி, நான் பேசுவேன், நீங்க சிரிக்க கூடாது. நான் நல்லா சிரிப்பேன். நீ தானே ஒரு படியா வெக்கப்பட்டுட்டு கிடக்கா. நீ சிரிக்காம பேசு. போங்கம்மா. பேசல. அந்த பிள்ளை போனை கட் பண்ணிட்டு போகுது. இருங்க. ஏல, இந்த போன் பேசும்போது சத்தமா கேட்கறதுக்கு உள்ள போடுவாங்கல்ல, அது என்னது பீக்கரா காக்கரா? அதுல போடல. ஸ்பீக்கரா? ஏம்ல தப்போ? ஏம்மா அது ஸ்பீக்கர்மா. ஏன் உனக்கு புரியுதுல்ல, அதுல போட்டு பேசு. சரி இருங்க. ஹலோ. என் மருமக குரல் அழகா இருக்கே. ஏம்மா சும்மா இருங்கம்மா, இதுக்கு தான் நான் அப்புறமா போன் பேசுறேன்னு சொன்னேன். சரி சரி, நான் பேசல, நீ பேசு. ஹலோ ஜெசி. முத்துமாரி என்ன பண்ற? சொல்லல, படுத்து கிடக்கேன்னு சொல்லு. ஏம்மா சும்மா இருமா. பேசல முத்துமாரி. ஜெசி, நான் சும்மா தான் இருக்கேன். நீ என்ன பண்றா? நானே ரூம்குள்ள தான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். உங்க அம்மா நாங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சொன்னாவளா? இல்ல முத்துமாரி, எங்க அம்மா என்கிட்ட பேசவே இல்ல. ஆனா எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாவல, அதை சொல்றதுக்கு தான் உனக்கு போன் அடிச்சேன். என்ன மேடம் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு? அப்புறம் இருக்காதா? நான் சொல்ல வந்த விஷயம் அப்படி. அப்படி என்ன விஷயத்த சொல்ல போறிய? சொல்லுங்க. எங்க அப்பா என்ன சொன்னாவ தெரியுமால? சொல்லுமா, அத சொல்லுவேன் தானே நானும் உட்காந்துருக்கேன். ஏல, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு எங்க அப்பா உங்க வீட்டுக்கு வாரேன்னு சொல்லிருக்காவ. என்ன சொல்ற ஜெசி, உண்மையாவா? முத்துமாரி எப்ப வரவலாம்? இருங்கம்மா கேக்குறேன். ஆமால, நான் அழுதுகிட்டே இருந்தேனா, அதனால எங்க அப்பா சரின்னு சொல்லிட்டாவ. அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல எப்ப ஃப்ரீயா இருப்பாங்கன்னு சொன்னேன்னா அப்போ வந்து எங்க அப்பா பேசுவாரு. ஏல, நாளைக்கே கூட வர சொல்லல. இருங்கம்மா. பரவாயில்லையே, உங்க அப்பா ஒத்துக்க மாட்டார்ல நினைச்சேன். உங்க அப்பா M10ல வர அப்பா மாதிரி இருப்பாருன்னு பார்த்தா நல்லா சாஃப்டான அப்பாவா இருக்காரே. சரி ஜெசி, எப்பனாலும் உங்க அப்பா வர சொல்லு. உங்க வீட்டுல கேட்க வேணாமா முத்துமாரி? உங்க அம்மாட்டெல்லாம் நீ கேட்கலையா? அதுக்கு அவசியமே இருக்காது. நீ பேசுறது எல்லாத்தையும் எங்க அம்மா பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காவ. என்னெல்லாம் சொல்றா? ஆமா லூசு, எங்க அம்மாவும் பக்கத்துல தான் நிக்கிறாவ. பேசுறியா? நானும் பேச மாட்டேன். பேசு லூசு. இல்ல, நான் எப்படிலாம் பேசுவேன். சரி, நீ என்னைக்குன்னு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புனா நான் போனை கட் பண்றேன். ஏம்மா மருமவளே. ஏம்மாவை கட் பண்ணிட்டாமா? நல்ல பிள்ளை பாத்தியால. ஆனா உனக்கு அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது மட்டும் இப்படி ஒரு சிரிப்பு எங்க இருந்து தான் வருதுன்னே தெரியல. போங்கம்மா. சரி, இப்பயாச்சும் சாப்பிட வருவியா இப்படி? நான் வாரம்மா. இப்ப மட்டும் பசி வந்துருச்சு என்னல? சரில, சீக்கிரமா வா என்ன? சரிம்மா, நீங்க முன்னாடி போங்க, நான் கை காலெல்லாம் கழுவிட்டு வரேன். சரில. எம்மா, என் பிள்ளை என்னானி வைக்கப்படுது. பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, ஜெசியோட அப்பா ஓகே சொல்லிட்டாவ. இனி எப்ப அவிய இங்க வாராவான்னு கேட்டு வைக்கணும். வந்ததுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு பேசணும். இந்த ஜெசியால மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். யாரா இருந்தாலும் அவியலோட மனசை கரைச்சிருவா. யாராலையும் அவன் மேல கோபம் பட முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு மேல கோபமா இருக்கவும் முடியாது. சரி, நம்மளும் போய் சாப்பிடுவோம். பாவம், அம்மா நமக்காக இவ்வளவு நேரம் சாப்பிடாம உட்காந்து இருந்திருக்காவ. நம்மளும் போய் டக்குன்னு சாப்பிட்டு வந்து படுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை பார்க்குறதுக்கு நம்ம பஞ்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம முத்துமாரி அப்புறம் ஜெசியோட லவ்வுக்கு யாரெல்லாம் ஓகே சொல்கிறீங்களோ அவங்கள நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் 2 நாளாக நான் வீடியோ போடலை, அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த தொண்டை வலி இன்னும் முழுசாக சரியாகலை, அதனால தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. நானும் டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு சரியாகுது. எனக்கு இந்த தொண்டை வலி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக வீடியோ போட்டுருவேன். கமெண்ட் பாக்ஸில் கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நாங்கள் தொடர்ந்து எங்களோட அன்பை உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் போடுங்க, நாங்கள் உங்கள் வீடியோஸை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க.
நீங்கள் மட்டும் இல்லை, நானுமே உங்களெல்லாம் மிஸ் பண்ண தான் செய்கிறேன். டெய்லி உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கணுன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நான் வீடியோஸ் போடாதனால என்னால் உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்க முடியலையா, அதனால் நானுமே உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண தான் செய்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த தொண்டை வலியால் தான் என்னால் வீடியோஸ் போட முடிய மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோஸை கொடுத்துருவேன். அதனால நீங்களும் எப்போவும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்புறமா நம்ம வீடியோஸை வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம முத்து மாதிரி ஜெஸ்ஸியோட லவ் ஸ்டோரிக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? உங்கள் கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்வின் தமிழன் சேனல்லையும் இன்றைக்கி வீடியோ வந்திருக்கும். அதுலேயும் ரொம்ப நல்ல லவ் ஸ்டோரி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்குரிய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த ஸ்டோரியும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட அன்பை எப்போவும் எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.